அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனைத்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று அம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இந்த திருப்பலியில் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து புனித பெர்னாடு துறவு மடத்து தலைவர் மறை வல்லுனருடைய திருவிழாவை நினைவு கூறுகின்றோம். இவருடாக திருச்சபை பல பலன்களையும் நலன்களையும் அடைந்திருக்கின்றது. இவர் தனது வாழ்வினூடாக பல விடயங்களை திருச்சபைக்கு நிறைவேற்றியிருக்கின்றார். இவருடாக திருச்சபை வளம் பெற்று இவரனாலே அது மிகவும் ஆழமான முறையில் வித்திடப்பட்டதாக இருக்கின்றது திருச்சபை. எனவே இவரோடாக நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே எங்களோடு இருந்து இந்த திருச்சபையில் நாங்களும் வளர எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என நாங்கள் திருப்பலியில் மன்றாடும். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோமோ அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் ஒன்று சேர்ந்து நாங்கள் திருப்பலியில் அவர்களுக்காகவும் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னாடு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றியறிந்து உமது திரு அவையின் அருள் ஒளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரை போலவையும் மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 10 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மன்னனுக்கு சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில்
நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாய் இல்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் நிதியம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்ப செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர். உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவேர் என சாவாய் நீயே. அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையில் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரைப்பாளருக்கு பல்லவியாக: கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்று போக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இது எல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழி சொல்லுக்கு அஞ்சியும் வாழாவிருந்தேன். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்கள் புத்திகட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விட்டு விட்டதாலன்றோ? அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதாலன்றோ? கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளதே. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனுமில்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 திருவசனங்கள் 23 தொடங்கி 30 முடிய.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி கூறியது, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களில் 12 குலத்தவர்களுக்கு நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பேரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காய் பெறுவர். நில வாழ்வையும் உரிமை பேறாக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தால் இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு அழகான வசனம் ஆண்டவர் இறைவாக்கினர் எசேக்கியேலுக்கு கூறுகின்றார். அவர் மக்களிடம் போய் சொல்ல சொல்லுகின்றார், நீ கடவுளைப் போல அறிவாளியாக இருப்பதாக எண்ணினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே என்று சொல்லுகின்றார். நாங்கள் நிறைய நேரங்களில் நாங்கள் நினைக்கின்றோம், இந்த உலகத்தில் எல்லாம் செய்ய முடியும், எல்லாத்திலையும் நாங்கள் வல்லவர்கள், நாங்கள் பலசாலிகள், எல்லாவற்றையும் நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் கடவுள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நாங்கள் மனிதர்களை மட்டுமே, நாங்கள் கடவுளாக மாற முடியாது. ஆனால் கடவுளாக வாழவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பலர் இருக்கின்றார்கள். ஆனால் கடவுள் இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கின்றார், இந்த உலகத்தில் இருக்கும் மனிதரை படைத்தவராக இருக்கின்றார். எனவே நாங்கள் சாதாரண மனிதர்கள், சாதாரண வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கடவுளாக மாற முடியாது ஒரு பொழுதும். அப்படி நினைத்தால் நாங்கள் முட்டாளாகவே மாறிவிடுவோம். நாங்கள் இன்னும் ஆண்டவரை விட்டு ஒதுங்கித்தான் போவோம். எனவே அதை இன்றைய முதல் வாசகம் அழகாக எடுத்து காட்டப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், இன்றைய அந்த நற்செய்தி அந்த இதுக்கு முதல் நடந்த சம்பவத்தை வைத்து தான் இயேசு சொல்லுகின்றார். ஒரு பெரிய செல்வந்த இளைஞன் இயேசுடன் கேட்கும் கேள்விக்கு சொல்லுகின்றார். அவன் அப்படியே திரும்பி போய்விடுகின்றான் இயேசுவை பின்பற்றாமல். செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று கூறுகின்றார். என்பாந்தவர்களே, இந்த வார்த்தைகளில் நான் மிகவும் ஆழமான முறையில் சிந்திக்க விளைகின்றேன். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லுகின்றது, விண்ணரசில் செல்வர் புகுவது கடினம் என்று சொல்லுகின்றார். ஆனால் முடியாது என்று ஒரு நாளும் ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை. எங்களிடமும் அதான் சொல்லி நிற்கின்றார், நாங்கள் இறையாட்சிக்கு போவது கடினம், ஆனால் அது சுலபமல்ல. நாங்கள் அதை எப்படி நாங்கள் பற்றி கொள்வது, பிடித்து கொள்வது என்றால் கடவுளுடைய வார்த்தையாலும் மற்றும் கடவுளுடைய உதவியாலும். ஆண்டவர் எங்களோடு இருந்து அதை கடக்க உதவி செய்கிறார். அந்த இறையாட்சிக்குள் போகிற பாதையை எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருவதும் இயேசுவே. கடவுளே எங்களோடு இருந்து எங்களுக்கு முடியும். தனியாக ஒரு நாளும் கடினம், கஷ்டம், அது முடியாத காரியம். கடவுளோடு தான் நாங்கள் எதையும் கடக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் கடக்க முடிவது ஆண்டவராலே. எனவே செல்வரை நாங்கள் ஒதுக்கி வைக்க முடியாது. செல்வர்களுக்கும் வாழ்வு இருக்கின்றது. செல்வரும் தங்களுடைய செல்வத்தை தனக்கென்றே எடுத்துக்கொண்டு வாழும்போது, இந்த உலகத்தில் நாங்கள் செல்வம்தான் பெரிது என்று நினைத்து வாழும்போது, செல்வம்தான் எல்லாத்திலையும் உயர்ந்ததாக இருக்குன்னு நினைக்கிற போது நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றோம். எங்களுக்கு இருக்கிற அனைத்தையும் இழந்து விட, நல்ல விஷயங்கள், நல்ல
பழக்க வழக்கம் எங்களோட வாழ்க்கையில் இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விடுவதற்கான முக்கியமான காரணமாக அமைகிறது நாங்கள் செல்வத்தை பெரிதாக நினைக்கும் போது. அதைத்தான் பல இடங்களில் நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்வில் பல பேர் செல்வத்தையே முதன்மையாக கொண்டு வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள். அதைத்தான் இயேசு சொல்லுகின்றார், செல்வத்தை நீங்கள் உங்களுக்கு பயன்பாடாக மாற்றிக்கொள்ளுங்கள், செல்வமே இந்த உலகம் என்று வாழாதீர்கள். எனவே இதை அழகாக எடுத்து காட்டுகின்றார் இயேசு. எனவே நாங்கள் சொல்லுகின்றார், கடவுளுக்காக நாங்கள் எதை எல்லாம் இழக்கின்றோமோ அது பல மடங்காக எங்களுக்கு தரப்படுகின்றது. நாங்கள் கடவுளுக்காக எதையெல்லாம் கடவுளுக்காகவே வாழுகின்றோமோ அது பல மடங்காக எங்களுக்கு திரும்பி கிடைக்கின்றது விண்ணுலகத்தில். நாங்கள் ஆண்டவருக்காக வாழும் மக்களாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்தில் என்னுடைய இதயம் துடிக்க வேண்டும் ஆண்டவருக்காக, ஆண்டவரே என்று நாங்கள் துடிக்க வேண்டும், ஆண்டவருக்காகவே நான் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். எனவே இன்றைய நாள் இந்த வாசகங்கள் எங்களுக்கு அழகான செய்தியை விட்டு செல்கின்றன. நாங்கள் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது எங்களுடைய வாழ்வில் பணக்காரனாக இருப்பவனுக்கு வாழ்வே இல்லை என்று நினைக்கக்கூடாது. அவர்களுக்கும் வாழ்வு இருக்கின்றது கடவுளில், அவர்கள் கடவுளை முதன்மைப்படுத்தும் போது. எனவே நாங்களும் ஆண்டவரை முதன்மைப்படுத்தியுள்ள எங்களோட வாழ்வை ஆண்டவருக்கென்று வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தூய ஆவியின் ஆலயங்களாக திகழ்ந்து அவரின் கொடைகளை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படி வாழ மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரே மகனை எமக்கு உணவாக அளித்த இறைவா, குடும்பத்தினர் அனைவரும் நிலைவாழ்வு தரும் அன்பு உறவில் நிலைத்து உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு புதுவாழ்வு பெறவும் உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை உருவான இறைவா, இளைய தலைமுறையினர் இவ்வுலக மாய கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு வாழ்வு தரும் வார்த்தைகளை தியானித்து உமக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் பிறப்பிடமே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நடுநிலை வகிப்பவர்களாகவும் சமுதாய அக்கறை உடையவர்களாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லுலகு படைக்கும் சிறந்த தலைவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் செபிப்போம். வாழ்வின் வள்ளலே இறைவா, நீர் தந்த இந்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர்தான் எங்களுடைய வாழ்வில் முதன்மை என்று நாங்கள் வாழ எங்களுக்கு நீரே கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாங்கள் கடவுள் அல்ல, மனிதர்களாகவே வாழுகின்றோம். இந்த உலகத்தில் நாங்கள் படைக்கப்பட்ட மனிதர்களாகவே இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் தருளும், அவர்கள் செய்யும் தொழில்துறைகளை எல்லாம் ஆசீர்வதியும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவர மடத்து தலைவரான புனித பெர்னாடு உமது திரு அவையின் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது உழைத்தார். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பெர்னாடு உடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிஞ்சி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜொசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித பெர்னாடோ, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். கருணை தேவனே, கனிவாயென்னில் வா. வானின் அமுதமே, வாழ்வில் கலந்து வா. உந்தன் விருந்திலே உள்ளம் மகிழுதே. உண
துயரில் நான் கண்மூடுவேன். உயிரூட்டும் உணவாகவா, வழிகாட்டும் விளக்காகவா, ஆன்மாவின் ஆனந்தமே, ஆராகும் பேரின்பமே. தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். என் அன்பில் நிலைத்திருங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்களுடன் தன் நற்பயன்களை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினைகளால் பயிற்சியும் பெற்று மனிதரானும் வார்த்தை மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. இரட்சகர் திரு மாதாவை, பட்சம் நிறையும் மாதாவை, துஷ்ட பேயை வென்றவளை, மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.